Hi guys, .NET 30 days 30 concept challenge. அதில் இன்னைக்கு day 4 பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EF Core vs ADO.NET. EF Coreனா வேற ஒன்றும் இல்லை, என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் core தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் EF Core அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ரெண்டுமே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா பேஸில் இன்டராக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் அது ரெண்டுத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். EF Core வந்து என்னவா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா EF Core இஸ் ORM. ORMனா வேற ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர். ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸையும் மேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ORM அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ADO.NET என்ன அப்படின்னா இட்ஸ் டெக்னாலஜி டு இன்டராக்ட் வித் டேட்டாபேஸ். டேட்டாபேஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இதில் நம்ம ORM அப்படி கன்சிடர் பண்ண முடியாது. நமக்கு என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர்ல என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர்ல நம்மளால கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச், DB ஃபர்ஸ்ட் அப்ரோச் இந்த மாதிரி ரெண்டு டைப் அப்ரோச்சஸ் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்மளால ADO.NETல இந்த மாதிரி பிரித்து ஆக்சஸ் பண்ண முடியாது. மேனுவலாக நம்மளால டேட்டாபேஸோட இன்டராக்ட் பண்ண மட்டும் முடியும். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே சப்போஸ் ஒரு டெவலப்பர் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு DB பற்றின மேக்ஸிமம் நாலேஜ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளால மேக்ஸிமம் ஆஃப் த ப்ரோக்ராமையோ டேட்டாபேஸ் இன்ட்ராக்ஷனோ நம்மளால எல்லாம் பண்ணிட முடியும். C# ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு டெவலப்பர் ADO.NET சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு டேட்டாபேஸ் பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் தேவை.